ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மென்மேலும் வளர்ச்சி அடையவும் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்த ரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் என சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் ஜாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்முகி வருடம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி 11/6/2016 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தனி வீடு தான் கட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது, அதுக்குரிய சாத்தியமும் இருந்தது. இப்போ அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் நிறைய கட்டுறோம். இப்போ சில பேர் 50 வருஷம் 100 வருஷம் அப்படின்னு பரம்பரையாக ஒரு வீடுகளில் வச்சுட்டு வாசம் பண்ணிட்டு வருவான். அப்போ இந்த வீடை பிரிக்கிற முறைன்னு உண்டு. இப்போ அண்ணன் தம்பி 3 பேர் இருக்கான்னா அந்த வீடை 3 பாகமாக பிரிப்பான். இப்போ நிறைய பேர் வீடை பிரித்த பிறகு பிரச்சனை வருது குடும்பத்தில்னு சொல்கிறான். அது லௌகீகமாகவும் வரும், வாஸ்து தோஷ பிரகாரமும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நீங்கள் வீடை 2ஆக பிரித்து நீங்கள் குறுக்க செவுறு எழுப்பியோ இல்லை இடித்து கட்டும் பொழுது அந்த அமைப்புகளில் கட்டாயம் மாறுதல் வரும். சிலர் வீடை இடிக்காமல் 2ஆக பிரிச்சுப்பா, பக்கம் ஒருத்தர் முன்பக்கம் ஒருத்தர்னு. அப்பயும் வாஸ்து தோஷங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் வீடுகளுக்கே அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம், பாலம் யவனம் விருத்தம் இந்த மாதிரி காரணங்களால் தோஷம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் வீட்டில் ஏற்கனவே பசுமையாக இருக்கக்கூடிய மரங்களை வெட்டினதுனாலையும் தோஷம் வரும், கிணறுகளை மூடியதாலையும் தோஷம் வரும். இப்போ அண்ணன் தம்பி 2 பேர் இந்த வீடை பிரிக்கும் பொழுது இந்த கிணறு உள்ள பாகம் குறுக்க வருது. அதாவது இந்த கிணத்தோட பாகம் ஒரு 2 அடி அந்த தம்பியோட வீட்டுக்குள்ளே போகிறது, ஒரு 4.5 அடி அண்ணனோட வீட்டுக்குள்ளே வருது. இப்போ யார் இந்த 2 அடி இருக்கிறவருக்கு அந்த கிணத்துல இருக்க தண்ணியை மொள்ள முடியாது. சமமாக வந்திருந்தால் பிரச்சனை இல்லை. இப்படி வரும்போது 2 பேரும் என்ன பண்ணிட்டா அந்த மண் நல்ல ஜலம் இருக்கிற கிணத்தை மண் போட்டு மூடிடுறான். அப்போ மண் போட்டு மூடும்பொழுது பிரச்சனை வருது. அப்போ கட்டாயம் மனை தோஷம்னு சொல்லுவோம். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். வேலூர்லேருந்து மோகன்றவர் எழுதியிருக்காரு சுவாமிஜி. அதாவது இவருக்கு வயது 32 ஆகுது. இவரோட ராசி ரிஷபம், நட்சத்திரம் மிருகசிரிஷம். ஸோ எனக்கு 32 வயசாகுது, ஆனால் இன்னும் எந்த ஒரு நல்ல காரியமும் எனக்கு நடக்கலை. வர குரு பயிற்சியிலையாவது எனக்கு ஏதாவது நல்ல காரியம் நடக்குமா, திருமணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இவருக்கான ஒரு விளக்கம் என்ன சுவாமிஜி? இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் திருமணத்தை பற்றி கேட்டிருக்கீங்க, இந்த குரு பயிற்சி அனுகூலம் செய்யுமான்னு கேட்டிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் 36 வயது, 45 வயது, 54 வயது இந்த 3 கட்டங்களில் அற்புதமான நல்ல பலன்கள், முக்கியமான திருப்பங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த 36 வயதில் ஒரு நல்ல திருப்பம் வரும், அடுத்து 45வது வயதில் ஒரு திருப்பம் வரும், 54வது வயதில் திருப்பம் வரும். திருமணம்ன்றது உங்களுக்கு இன்னும் 3.25 வருடம் தள்ளி போகும். நீங்கள் வயசாகிடுதுன்னு சொல்கிறத பற்றி இங்கே நம்ம அது பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 10 லட்சம் கடன் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு 4 லட்சம் வருதுன்னா அப்போ கூட 6 லட்சம் நிற்கிறதேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. 4 லட்சம் வந்துதான்னு பார்க்கணும். ஆனால் சில பரிகாரம் சொல்கிறேன், செய்யுங்க. ஒரு 6 மாதத்துலையாவது உங்களுக்கு கட்டாயம் திருமணம் கைகூடி வரத்துக்கு வாய்ப்பு வரும். குரு பயிற்சி நன்னா இருக்குன்றது வேறு விஷயம். ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி நன்னா இருக்குன்றது தனி விஷயம்.
ஆனால் குரு பயிற்சி ஆற எல்லாருக்குமே திருமணம் நடக்கும், இல்லை எல்லாருக்குமே பண வரவு உண்டு, எல்லாருக்குமே கோர்ட் வழக்கு ஜெயிக்கும், அப்படி சொல்ல முடியாது. இந்த ரிஷபராசிக்காரருக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குன்றது பொதுவான விதி, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடியது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு புதன்கிழையும் ராமர் கோயிலுக்கு போய் ஸ்ரீ ராமபிரானை தரிசனம் பண்ணுங்க. அதேமாரி ஸ்ரீராம நவமி உற்சவம் வரும். அந்த ஸ்ரீராம நவமி வரும்போது எப்பயுமே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்துக்கு ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ராமபிரானை தரிசனம் பண்ணி அன்றைக்கி ஒரு சகசரநாம ராமருக்கு பண்ணி அர்ச்சனை வழிபாடு பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய எளிய வழிபாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு புதன்கிழமை அன்னைக்கு நவக்கிரகத்தில் புத பகவானுக்கு பச்சை பட்டு சாத்தி அர்ச்சனை வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சுலபம். ராமபிரான் வழிபாடும் பச்சை பட்டு கட்டி ஒரே ஒரு முறை புத பகவான் வழிபாடும் போகிறோம். திருமணம் வந்து உங்களுக்கு கட்டாயம் 6 மாதத்தில் கைகூடி வரும். சின்ன எளிய பரிகாரம் தான். அந்த புதனுக்கு பச்சை பட்டு சாத்தி அர்ச்சனை பண்ணுங்கள். தினமும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. வேறு பரிகாரம் எதுவும் வேண்டாம். கட்டாயம் உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். ஆனால் அந்நியத்தில் தான் வரும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வெகு அருகாமையிலேருந்தே வரணும் வரலாம். தெரிஞ்ச வழியிலேருந்து அந்த ஜாதகம் வந்து தெரிஞ்ச வழியிலே வரும். மத்திய தர குடும்பத்திலேருந்து வரும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. மோகன் அவங்களுக்காக நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க. ஸோ இதை மோகன் வந்து கண்டிப்பாக இந்த பரிகாரம்லாம் செஞ்சு சந்தோஷம் அடைஞ்சு நல்லபடியாக திருமணம் செஞ்சுட்டு சந்தோஷமாக இருப்பார். அடுத்ததாக வந்து பிரேமா திருவேற்காட்டிலேருந்து எழுதியிருக்காங்க. இவங்க கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க வந்து வியாழக்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு வந்து பிறந்திருக்காங்க. இது வந்து நான் வியாழக்கிழமை பிறந்த எடுத்துக்கிறதா, இல்லை வெள்ளிக்கிழமை வந்து நான் காலையில் பிறந்த மாதிரி நான் எடுத்துக்கிறதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க. இந்த சந்தேகத்திற்கு நல்ல ஒரு விளக்கம் கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுவாமிஜி. நீங்கள் ஆங்கிலப்படி நீங்கள் வந்து பிறந்த தேதி எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, 12க்கு அப்புறம் மறுநாளோட தேதி தான் வரும், வெள்ளிக்கிழமை தான் வரும். நீங்கள் ஆங்கிலப்படி எடுத்துக்கிறதா இருந்தால். தமிழ் ஆங்கிலம்னு பிரிக்கிறோம். அப்போ ஆங்கிலப்படி எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் எண்கணிதப்படி எடுக்கிறீங்க. அப்போ எண்கணிதப்படி எடுக்கும்பொழுது இப்போ நீங்கள் 12ஆம் தேதி பிறந்தீங்களா, 13ஆம் தேதி பிறந்தீங்களா, வியாழக்கிழமை பிறந்தீங்களா, வெள்ளிக்கிழமை பிறந்தீங்களான்னு சந்தேகம் வந்தால், 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 12க்கு அப்புறம் பிறந்துட்டீங்க. அப்போ நீங்கள் வந்து 11ஆம் தேதி பிறந்தவரா எண்கணிதத்தில் எடுக்கக்கூடாது. 12ஆம் தேதி பிறந்தவரா, அதாவது 1+2 3ஆம் தேதி 3ன்ற கூட்டுத்தொகை குருவோட எண்ணில் பிறந்தவராக தான் எடுத்துக்கணும். ஆனால் குருவோட எண் பிறந்தது வெள்ளிக்கிழமை, அதாவது சுக்கிரனோட உங்களுக்கு கிழமை, அப்படி பலன் பார்க்கணும். அப்போ ஆங்கிலப்படி எண்கணிதம் பார்க்குறதா இருந்தால் 11ஆம் தேதி இரவுன்னு எடுத்துட்டு 12ஆம் தேதி தான் நீங்கள் எடுக்க முடியாது வரும். அப்போ நீங்கள் கூட்டுத்தொகை போடும்போது 12ன்றது தான் எடுக்கணுமே தவிர 11 எடுக்கக்கூடாது. ஆங்கிலப்படி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி தான் வரும். நீங்கள் தமிழ் படி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை முடிஞ்சு வெள்ளிக்கிழமை வந்துருத்தானா வெள்ளிக்கிழமை வராது. ஆங்கிலப்படி தான் வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. அப்போ தமிழ் படி வியாழக்கிழமை தான். ஏன் அதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தமிழ் படி பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிலத்தில் 12ஆம் தேதி பிறந்துருது. ஆனால் தமிழில் சூரிய உதயம் ஆன பிறகு தான் அடுத்த நாள் வந்து பிறக்கிறது. சூரியன் உதயமான பிறகு அடுத்த நாள் பிறக்கிறது. அப்போ இரவு 12 மணி ஆனாலும் உங்களுக்கு சூரிய உதயம் ஆகலைன்றதுனால வியாழக்கிழமை தான் நீங்கள் எடுத்துக்கணும். தமிழில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது வியாழக்கிழமை தான். அப்போ ஜாதகம் கணிக்கும் பொழுது நீங்கள் தமிழ் படி வியாழக்கிழமைன்னு எழுதினாலும் தவறு இல்லை. நீங்கள் அதில் பார்த்துட்டு கம்ப்யூட்டரில் போட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்திருக்கும், 12ஆம் தேதி வந்திருக்கும். நீங்கள் கையில் கணித்தவர் 11ஆம் தேதி இரவு விடிந்தால் 12ஆம் தேதி வியாழக்கிழமைன்னு எழுதுவார். என்னடா இது தமிழில் ஜாதகம் கையில் கணித்தவர் வந்து தமிழில் எழுதியிருப்பார், கையில் எழுதினவர் வந்து வியாழக்கிழமை இரவு அப்படின்னு சொல்லி எழுதி 11ஆம் தேதி இரவுன்னு எழுதியிருப்பார், 12ன்னு குறிப்பிட்டிருக்க மாட்டார். நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டால் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமைன்னு வரும். அது ரெண்டுமே சரிதான். அதனால் ஆங்கிலப்படி பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி 12 மணிக்கு அப்புறம் அடுத்த நாள் பிறந்துருது. ஆனால் தமிழ் படி அடுத்த நாள் பிறக்கலைன்னு எடுத்துக்கணும். அதனால் இதில் நீங்கள் வந்து ஜோதிடம் எழுதுறதுல நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் எண்கணிதம் பார்த்தீங்கன்னா அப்போ ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை தான் நீங்கள் எடுத்துக்க முடியாது வரும். தேதி வந்து 12 தான் எடுத்துக்கணும். எண்கணிதத்துக்கு கட்டாயம் நீங்கள் அடுத்த நாள் பிறந்த தேதியாக தான் நீங்கள் கணக்கு எடுக்கணும், 12 தான் எடுத்துக்கணும்.